ரிக்ரெட்ஸ். எத்தனை பேர் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, யாராவது ஒருத்தர். எங்கள் அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்க. நம்ம நல்லா பார்த்து, எவ்வளோதான் நீங்கள் நல்லா பார்த்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம்ல அப்படின்ற ஒரு யோசனை வருமா வராதா? கரெக்டா இல்லையா? நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துருப்பீங்க, ஆனால் கூட சார் இன்னும் கொஞ்ச நாள் உட்காந்து பேசியிருக்கலாம், இல்லாட்டா நம்ம ஒரு 3 மாதம் லீவ் போட்டு கூட அவர்கிட்ட வந்துருக்கலாமே, இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்னொரு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் பேர் ஏதாவது செஞ்சுருக்கலாமா, இப்படிலாம் யோசனை வரும். நல்லா தான் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டேங்க, ஆனால் கூட மனசில் ஒரு சின்ன ரிக்ரெட். என்னது அதுக்கு பேர்? வருத்தம். ஆனால் எனக்கு வருத்தம் இஷ்டம் இல்லை. ஏன்னா வருத்தம்னா அது காமனாக இருக்குது. ரிக்ரெட்னா என்னன்னா, ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சதை குறித்தோ செய்யாமல் விட்டதை குறித்தோ வருத்தம். கரெக்டா? நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணும், லீவாக இருந்தால் நல்லா இருக்குமே வருத்தம், அது வேற. அது ரிக்ரெட் கிடையாது. அது என்னன்னா பேராசை. என்ன சொல்றீங்க? அந்த மாதிரி ஆசைலாம் ரிக்ரெட்டுன்னு சொல்ல போல. ஒரு வாழ்க்கையில் தப்பு செய்கிறோம், இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே, இல்லாட்டா அந்த அம்மா பிச்சையை கட்டுச்சு, சும்மா எரிச்சலில் நான் ஒன்றும் கண்டுக்காம விட்டேன், ஆக்சுவலாக ஒரு 5 ரூபா கொடுத்துருக்கலாம், அந்த அம்மா போயிடுச்சு, இப்போ எப்படா? புரியுதா? உன் மனசில் ஒரு ரிக்ரெட் இருக்கு, சே கொடுத்துருக்கலாமே, என்னடா, இட்ஸ் ஆஃப்டர் தாட். இல்லாட்டா சில சமயம் சில வார்த்தை சொல்லிடுறோம், சொல்லிட்ட பிறகு ரிக்ரெட் ஆகுது, ஏன்டா அப்படி சொன்னோம், அந்த நேரத்தில் கொஞ்சம் சூடாக சொல்லிவிட்டோமே, சொல்லாமல் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும், அப்படியே வாயை அப்படியே கடிச்சிட்டு அப்படியே இருந்ததை கூட சொன்ன பிறகு இன்னும் மனசு கஷ்டமாகுது. இன்னொரு சூழ்நிலையில் நம்ம இப்படி சொல்லாமல் போயிட்டோமே, சொல்லியிருக்கலாமே, எப்படி அப்படி ஒரு ரிக்ரெட். அவங்க கேட்க போல நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம சொல்லாமல் அப்படியே விட்டோமே, சொல்லியிருந்துக்கலாமே அப்படின்னு ஒரு ரிக்ரெட். ஃபீலிங்ஸ். சார் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு இருந்துச்சு, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போயிட்டோமே, நமக்கு நம்ம இருக்கிற ஃபீலிங்ஸை தெரியப்படுத்தாமல் போயிட்டோமே. நான் தெரியப்படுத்திருந்தா ஒருவேளை அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருப்பான், அவன் ஒரு பக்கமாகவே ஆசை வச்சுட்டு அப்படியே விட்டேன்னு நான், அவன் போய் எதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டானே, இப்போல்லாம் என்ன பண்ணுறது, போயிடுச்சு, அவள் தான். ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ், வேர்ட்ஸ், டாஸ்க். உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு வேலை கம்பெனியில், சே என்னால் செய்ய முடியலையே, டைம் ஆயிடுச்சு, இப்படிலாம் யோசனைகள் மைண்டில் சிலவங்களுக்கு வரும். செய்த தவறு, செய்யாத நல்ல காரியங்கள், இதெல்லாம் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்னது? ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நல்ல தருணம் வந்துச்சுங்க, விட்டங்க. ஓடி ஃப்ளைட் விட்டுக்கிறீங்களா யாராச்சும்? நான் விட்டுக்கிறேன் ஒரு வாட்டி. என் ஒய்ஃப் சொல்லி என்னை சிரிப்பாங்க, ஆமாம் இவர் போனது லேட்டு, அதுக்கப்புறம் போன பிறகு ஒருவேளை கத்தர் சித்தம் இல்லை போலன்னு இவர் சொல்லி சமாளிக்கிறாருன்னு என் ஒய்ஃப்கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க என்னை பற்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு காரியம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்குன்னு தலையை உடச்சிட்டு போகிறதா? இப்போ இந்த ரிக்ரெட்ஸ் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கேனாட் க்ரை ஓவர் ஸ்பில்ட் மில்க். டூத் பேஸ்ட் இருக்குதுங்க, வெளியே வந்துச்சுங்க, திருப்பி அப்படிங்க உள்ளே போட முடியும்? இந்த கதையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தருணங்கள் போயிட்ட பிறகு திருப்பி போடணும்லாம் ட்ரை பண்ணவே முடியாது, அவள் தான் போயிடுச்சு. அப்பா இறந்துட்ட பிறகு என்ன பண்ண முடியும்? போயிட்டார், அவள் தான். இப்போ அதை பற்றியே யோசித்துக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படும். காதல் தோல்வி நிறைய பேருக்கு, காதல் தோல்வி ஆயிடுச்சு, பாவம். என்ன சிரிக்கிறீங்க நீங்கள்லாம்? நீங்கள் உங்களுக்கு தமாஷு, சிலவங்களுக்கு அதான், அது ரொம்ப சீரியஸுங்க, லைஃப் அண்ட் டெத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு, அது ரொம்ப சாதாரண மேட்ரு கிடையாது. அது அப்புறமா பேசுவோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு சம்மந்தமாக என்னன்னு தெரில, அந்த கதை வருது சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படியே சகவாசம் ஸ்கூலில் அப்படியே வளர்ந்துட்டு அந்த பையன் என்ன சொல்லிக்கிறான் அந்த பொண்ணுகிட்ட, நீ எனக்கு தருணம் கொடுத்தனா, சான்ஸ் கொடுத்தா
நான் உன்னை நல்லா காப்பாற்றுவேன், வாழ்க்கை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு நம்பி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஃபாரினுக்கு போயிட்டான். இந்த பொண்ணு காலேஜெலாம் முடிச்சு வேலை செய்யுது. அப்போ இவங்க இமெயிலு வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ்ஸு வேறு என்னலாமா, வாட்ஸ்அப்பு வேறு, ஆமாம் எல்லாம் செய்வாங்க. ஃபோன்லாம் பேசி அவங்க நட்பும் அவங்க அன்பையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரு வண்டி, எங்கேயோ போன வண்டி இது மேலே வந்து இடித்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரியை தூக்கி போட்டாங்க. அப்போது கண்ணு திறந்து பார்த்தா திடீர்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா நிற்கிறது தெரியுது. அப்போ தான் தெரியுது நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. அப்போ அம்மாட்ட பேசணுன்னு வாய் திறந்து பேசுது, சத்தமே வரமாட்டு. அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க, தலையில் அடிப்பட்டது நிமித்தம் அவங்களுக்கு வாய்ஸ் போயிடுச்சு, சத்தமே வராது, பேசவே முடியாது, அப்படியே சின்ன காற்று சத்தம் தான் வரும், அவங்களால பேச முடியாதுன்னு. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ இந்த பொண்ணுக்கு எப்படிப்பா எதிர்காலம் இருக்குது? வாய்ஸ் வராமல் இந்த மாதிரி ஆயிட்டவங்களை யார் கல்யாணம் பண்ணுவாங்க? அதனால் அந்த பையன் ஃபோன் அடிக்கும் பொழுது இவங்களுக்கு பேச முடியாது. அந்த பையன்ட்டு இதை சொன்னாலும் அவன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியாதனால ஒரு லெட்டர் எழுதிட்டாங்களாம். என்ன எழுதினாங்கன்னா, ஒரு லெட்ரு, நான் என் வாழ்க்கையை ஐம் கோயிங் டு கோ ஆன் வித் மை லைஃப், என்னை நீ யோசிக்காத, நான் போய் செட்டில் ஆகிக்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு நம்ம லைஃப் போய் அவங்கள பாதிக்கக்கூடாது. நம்மளை கல்யாணம் பண்ணியோ எதாயிடுச்சுன்னா அவங்க லைஃப் கெட்டு போயிடுமே. அதனால் என்ன சொல்லிடலாம், ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது உனக்கு, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்திக்கிறோன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அந்த பையன் 1000 கணக்காக ஃபோன் அடிக்கிறானா, எடுக்கிறதே இல்லை. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லிட்டாங்களாம், அந்த பையன்கிட்ட நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லாதுங்க, குடும்பமாக வீட்டை காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு வந்து, அந்த பையன் வந்து ஊருக்கு வந்திருக்கிறான்டி அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே நீ யாருக்கும் சொல்லாதன்னு சொல்லலாம். அதுக்குள்ளே அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சான், ஒரு கல்யாண கார்டு எடுத்து அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உடனே அந்த பொண்ணு இருதயம் அப்படியே உடஞ்சி ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ நாள் அடக்கிட்டு இருந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டு அந்த கார்டை திறந்து பார்த்த உடனே, கார்டை திறந்தா அவள் பேர் இருக்குதான். இந்த பொண்ணுடைய பேர் வச்சு கார்டு வச்சு பின்னால் பார்த்தா அந்த பையன் நிற்கிறானா, வந்துட்டானான். வந்து அவன் சொன்னானா, நான் 1 வருஷம் ஊமையாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசணுன்றதை நான் கற்றுக்கிட்டு நான் வந்திருக்கிறேன். இனிமேல் உனக்கு நான் வாயாகவும் சத்தமாக மாறுறேன், சான்ஸ் கொடுத்தேன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு கல்யாணம் பண்ணானோ. எப்படி இருக்குது இதை கேட்க போல் என் கண் கலங்கிடுச்சு, அதை வாசிக்க போல். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. உடனே நீங்கள் போய் டக்குன்னு ஏதோ ஒரு ஆளை பிடிக்கலான்னு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றாதுங்க. இது வந்து கோடியில் ஒருத்தருக்கு இந்த கதை நல்லா இருக்க போலே ஓடி போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்றுட்ட பிறகு மனசு மாறி போயிடுறாங்க. அதனால் இது ஏதோ கோடியில் ஒருத்தன், அது ஒரு எக்ஸப்ஷனலாக கூட இருக்கலாம். ஆனால் எக்ஸப்ஷனில் வந்து ரூல் ஆக்கிடுக்காதுங்க, தயவுசெய்து ஆக்கிடாதுங்க. அதனால் இது கதை கேட்குறதுக்கு நல்லா இருக்கா, ஆனால் நான் படிக்க போல என் மனசு அப்படியே கலங்கிச்சு. எப்படி இதான் உண்மையான அன்புங்க இந்த உலகத்தில். ஆனால் இப்படியான ஒரு உண்மைக்கு ஏங்கி தான் சில நட்புக்கள் இறங்கி ஓடி போயிட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு. ஏன் பாதிப்பு? ரொம்ப உடஞ்சி போய் தன்னை குறித்து தாழ்வாக இழிவாக ஒரு கணக்கு போட்டு செல்ஃப் வர்த்தே போயிடும் அந்த பொண்ணுக்கு இல்லை அந்த பையனுக்கு. அதான் பண்ணுறாங்க, தற்கொலை செய்யணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணாமல் கூட இருந்துடுறாங்க சிலவங்க. எல்லாம் ரிக்ரெட்ஸு. ஏன் நான் பண்ணேன், பண்ணாமல் இருந்திருக்கலாமே, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்களே அப்போ கேட்டுருக்கலாம். எல்லா குழப்பமும் தலையில் இருக்குது. இப்போ தவறு செய்த உடனே பாவம் செய்தா என்ன பண்ணுறது? இழந்த தருணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறது? இதை ஹேண்டில் பண்ண தெரியாட்டா இது ஒரு பெரிய பூதம். என்னது? இந்த பூதம் வந்து உன் தோல் மேலேயே உட்காந்துருக்கும். நீ எங்கே போனாலும் நம்ம செஞ்ச தவறு, நம்ம எங்கே போனாலும் நம்மளை பின்னாலே இது வரும். இதை போய் யார்கிட்டையும் சொல்ல முடியாது, எந்த பாஸ்டர்ட்டையும் சொல்ல முடியாது. மனசில் வச்சு மென்டல் ப்ராப்ளம் ஆயிட்ட பிறகு தான் எங்கேயா போய் சைக்காட்டிஸ்ட்டை சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் பெரிய நரக வேதனை. அதுக்காக தான் அதுக்கு முன்னால் நான் உங்களை சந்திக்கிறேன். எப்படி? ரிக்ரெட்ஸ். இன்னைக்கு தப்பு செய்யாதவங்க யாரு? தருணங்களை தவற விட்டவங்க யாரு? படிக்க வேண்டிய நேரத்தை படிக்காமல் ஊரை சுற்றிட்டு இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேனே, நான் அன்னைக்கே நான் வந்து போய் படிச்சிருந்தேன், நான் அந்த கோர்ஸு நடந்திருக்குமே. இப்போ இதெல்லாம் எப்படி தெரியுமா பிரதர்? பேஸ்ட்டு வந்துச்சு வெளியே, இப்போ உள்ளே தள்ள முடியாது.
தண்ணி பாலை கொட்டிட்டுங்க, போயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு உங்க எதிரி செத்து போயிட்டான், இப்போ அவனை அட்டாக்கே பண்ண முடியாது. இதான் மேட்ரு. யூ cannot fight with the enemy who doesn't live any longer. கரெக்டா? உயிரோடு இருந்தா போய் தேடிக்கிடி பிடிச்சி எதா பண்ணிடலாம். ஆள் தான் போயிட்டானே, செத்தே போயிட்டானப்பா. அதுக்கப்புறம் நீ போய் அவனை பழி வாங்கவோ அடிக்கவோ ஒன்றும் செய்ய முடியாது. முடிஞ்ச கதை. அப்ப அண்ணா என்னென்ன செய்யறது? ஒன்று மென்டல் ஆயிடு, இல்லைன்னா நான் சொல்றேன் அங்கிருந்து பல்ட் அடி. இதுதான் வந்துக்கிறேன். கரெக்டா? 2 சாய்ஸ் கொடுக்குறேன் பாரு. நல்ல மனுஷன், ஒரு சாய்ஸ் இல்லை. ஒன்று அப்படி போனால் அதை யோசித்துக்கிட்டே இருந்தால் இதுதான் நடக்கும் தம்பி தங்கச்சி, இதே தான் நடக்கும். உங்களுக்கு மட்டும் நடந்தால் பரவாயில்ல, உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த செட் ஆக்கிடுங்க, மென்டல் ஆக்கிடுங்க. நீ அப்படி ஆயிட்டேன்னா உங்கள் அம்மாவுக்கு பாதிக்கும். மனைவி ஒரு மாதிரி இருந்தால் கணவனுக்கு பாதிக்கும். கணவன் ஒரு மாதிரி இருந்தால் மனைவிக்கு பாதிக்கும். 2 பேரும் ஒரு மாதிரி பிள்ளைகளை பாதிக்கும். இதுதான், இது ஒருத்தனை விடாது. இது பிசாசு மாதிரி, இது ஒரு கோஸ்ட் மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி, பைபிளில் ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி எல்லாரும் பயங்கரமாக பேசுவாங்க. எனக்கும் ரொம்ப இஷ்டம். தாவீது. அவர் என்ன பண்ணார்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது பெரிய பாவம் பண்ணான். விபச்சாரம் மட்டும் பண்ணல, கொலையும் பண்ணான். அது யார் தம்மா? தனக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷனை அவன் மனைவியை இவன் என்ன பண்ண அபகரிச்சுக்கிட்டு இவன் அங்கேருந்து சாவடிக்கிறதுக்கு திட்டம் கொண்டு முடிச்சிட்டான். சாவடிச்சிட்டான், ஆளை சாவடிச்சிட்டான், விபச்சாரமும் பண்ணான். இப்படி பண்ணி இவர் உட்கார்ந்துருக்காரு, யாருக்கும் தெரியலன்னு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நாத்தான் அனுப்புறாரு. அவன் ஒரு கதை சொல்கிறான். கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் கூட இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ண வைக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்றாரு? இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறானா, அவனை சாவடிக்கணும். அப்ப சொல்றாரு, ஐயா நீங்க தான் அந்த மனுஷன். சொன்ன உடனே அவன் தன்னுடைய பாவத்தை குறித்து வருத்தப்படுறான். உடனே இந்த காரியம் உனக்கு வரும் தண்டனைன்னு சொல்லி ஏற்றுக்கிறான். சரி, ஆன உடனே என்னாச்சு? இவன் விபச்சாரம் செஞ்ச அந்த பத்ஷிபா அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து 7 நாள் கூட இல்லை, அதுக்கு வியாதி வந்து உடனே இவர் உபவாசம் பண்ணுறாராம். என்ன பண்ணுறாரு? எதுக்கு உபவாசம் பண்ணுறாரு? அந்த குழந்தை, ஆண்டவரே எப்படியாச்சும் சரி பண்ணுங்கன்ட்டு. எதில் எழுதியிருக்குன்னா 2 சாமுவேல் 12:19-23 வரைக்கும். தாவீது தன் ஊழியக்காரர் ரகசியமாய் பேசிக்கொள்கிறதை கண்டு பிள்ளை செத்து போயிற்று என்று அறிந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, பிள்ளை செத்து போயிற்றோ என்று கேட்டான். செத்து போயிற்று என்றார்கள். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்றான். இவர் உபவாசம் பண்ணி தன்னை ஒடுக்கி அழுது கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன நடக்குது? அது உயிருக்கு ஊசல் ஆடி கொண்டு இருக்குது. அப்போ அந்த குழந்தை மரிச்சு போன உடனே இந்த செய்தியை போய் இந்த ராஜாட்ட எப்படி சொல்றது? ராஜாட்ட சொன்னா அவர் இன்னும் ரொம்ப சேட் ஆகிட்ட போறாருன்ட்டு இவங்க குசு குசு குசுன்னு இந்த வேலைக்காரர்கள் பேசி கொண்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் விஸ்பர்ட் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை இவன் பேசுறது என்ன? அந்த ஆள் சாதாரண ஆளா? தாவீதுக்கு நீ அங்கே நின்றாலே அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளோ பெரிய எதிரிகளை எங்கேருந்து பார்த்தவன். இவன் குசு குசுன்னு பேசணும்னு சொல்லிட்டான். அவன் என்னப்பா குழந்தை செத்து போச்சா தான் பேசிட்டுக்கிறேங்கன்ட்டார். உடனே அது சுலபமா, ஆமாம் மரிச்சு போச்சுன்னா உடனே
அவர் டக்குன்னு தரையில் கிடந்தவர் எழும்பினாராம், டக்குன்னு போய் குளிச்சாராம், ட்ரெஸ்ஸை மாற்றினாராம், எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு மாற்றின உடனே நீங்கள் இந்த வசனம் வாசிங்க, 2 சாமுவேல் 12:21. அந்த வேலைக்காரங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீர் செய்கிற அந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். பிள்ளை மரித்த பிறகு நான் ஏன்டா உபவாசிக்கணுன்றார். பாயிண்ட் அதான், நல்லா கேட்டுங்க. பயங்கரமான ஆளு தாவீது, ஞானத்தில் சிறந்தவர், சாமர்த்தியம். அவன் வாலிபமாக சின்ன பையனாக இருக்க போல வயசானவங்களாம் கலடா பண்ணாங்க, ஹேண்டில் பண்ணார். அவர் வயசான பிறகு வாலிப பசங்க வாலாட்டினானுங்க, அவங்களே ஹேண்டில் பண்ணார். அவர் வாலிபமோ வயசோ தாத்தாவோ தாவீது தான் சிறந்தவராக இருந்தார். நோபடி குட் ஷேக் ஹிம். பிரில்லியன்ட் கை, ஃபில்டு ஆஃப் காட் ஸ்பிரிட். அப்போ அவர் ஞானத்தில் சொல்கிறாரு, எப்பா உயிரோட குழந்தை இருக்க போல ஒருவேளை ஆண்டவர் இறங்கினாலும் இறங்குவாருன்ட்டு நான் தாழ்த்தி எல்லாம் பண்ணுறேன். பிள்ளை செத்து போன பிறகு நான் என்னடா பண்ணோம், மேட்ரு முடிஞ்சிச்சு, லெட் மீ மூவ் ஆன். என்ன சொல்கிறான், லெட் மீ மூவ் ஆன். அவ்வளோதான், இங்கே உட்காந்துட்டு நானும் சாவறதுக்கா, பிள்ளை தான் செத்துச்சு. அவன் சொல்கிறான், என் பிள்ளை என்கிட்ட வர முடியாது, ஆனால் பிள்ளை இருக்க இடத்துக்கு நான் ஒரு நாள் போவேன். அதோட முடிச்சிட்டார். பியூட்டிஃபுல்னா இட்ஸ் நாட் பாசிபிள். தரையில் ஊற்றிச்சு பால், பால் எடுக்க முடியாது, போயிடுச்சு, விட்றா. அப்போ என்ன ஆகுது, இந்த ரிக்ரெட்ஸ், இந்த மாதிரி ரிக்ரெட்ஸு, இந்த மாதிரி வெசனம், இந்த மாதிரி காரியத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவரை அந்த வேலைக்காரர்கள் கேட்குற கேள்விக்கு அவர் சொல்கிற பதில் தான் இன்றைக்கி நான் பேசுகிற பிரசங்கம். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தை இவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சுப்பா, இனிமே நான் என்ன பண்ணணுன்னு துணியை மாற்றுறாரு, குளிக்கிறாரு, தன்னை ஒழுங்காக அழகாக மாற்றிக்கொண்டு அபிஷேகம் பண்ணி கொள்கிறாரு. என்ன, அனாயிண்ட் ஹிம்செல்ஃப். ஆண்டரை போய் ஆராதனை செய்துட்டு அவர் சொந்த வீட்டுக்கு போயிட்டார். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. ஒன்றுமே ஆகாத மாதிரி நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டார். என்னது சொல்கிறேன், யூ ஹாவ் டு மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு காரியம் ஆயிட்டுன்னு அதுலேயே மைண்டு ஸ்டக் ஆயிடுச்சு. என்ன சார், மைண்டு ஸ்டக் ஆகிடும். அம்மா நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், அதனால்தான் மற்றவங்க தப்பு செஞ்சால் கூட அவங்க அடுத்த லெவல் போகிறதுக்கு விடணும். நம்ம திருப்பி திருப்பி சொல்லி காமிக்கக்கூடாது. அப்போ திருப்பி திருப்பி அவனை இழுத்துருவாங்க. புரியுதா புரியலையா? இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் ஒன்று ஃபெயிலியர் ஆகிட்ட உடனே அவங்க வீட்டில் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, இன்னொரு பிஸ்னஸ் செய்யணுன்னு உடனே, நீ அன்னைக்கு அப்படி தானே சொல்லி அப்படி ஆயிடுச்சு, வேணாம் நீ அப்படி தான் செஞ்சிருவேன்னு சொல்லி 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 சாப்பா போட்டு போட்டு அவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான். ஆனால் சில குடும்பத்தில் 10 வாட்டி அவன் ஃபெயிலியர் ஆனால் கூட திருப்பி முயற்சி பண்ணி 11வது வாட்டி மில்லியன் 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 சம்பாதிச்சிருவான். ஒருத்தருக்கு மைண்டு உள்ளே நடக்கும், ஒருத்தருக்கு வீட்டு உள்ளேருந்து லவுட் ஸ்பீக்கரில் வரும். ஆனால் அது ஒன்று பிடிச்சி இழுக்கும். ஆனால் தாவீது ராஜாவுடைய காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, he never got stuck. he mourned, he fasted. அவன் ரிப்பெண்ட் பண்ணான், நான் பண்ண தவறுக்கு மன்னிங்க ஆண்டவரே எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எழுமுனா அடுத்தது என்ன செய்யலான்னு போட்டான். வாட்ஸ் நெக்ஸ்ட், அவள் தான் ஒய் கேட்குறது முடிஞ்சிச்சு. டைமு ஒய்க்கு ஒரு டைம் தான் முடிஞ்சு போச்சு. ஏன் ஆண்டவரை நான் தான் தப்பு, ஓகே இதாக தான், ஓகே ஓகே ரைட் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ரிக்ரெட்ஸு பூதம் மாதிரி உங்களை பாதிக்குதா? அந்த ரிக்ரெட்ஸை என்ன செய்யன்னு தெரில. நான் இழந்த தருணங்கள், நான் செய்த தவறு, மற்றவங்க எனக்கு செய்த கேடு, நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை செய்யாமல் விட்டுட்டேன், என் தாய் தகப்பனுக்கு இப்படி செஞ்சுருக்கலாம் செய்யாமல் தவறிட்டேன்னு, இப்படிலாம் ரிக்ரெட்ஸ் வச்சு நிறையா பேர் வாழ்க்கையில் கடந்த நாள் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம், உறவில் நடந்திருக்கலாம், உங்களுடைய லைஃப்பில் நடந்திருக்கலாம், மோசமானதே நடந்திருக்குமே. இங்கே என்ன நடந்திருக்குது, கொலையும் நடந்திருக்குது, விபச்சாரமும் நடந்திருக்குது. நடந்த பிறகு அவனுடைய செய்த தவறுக்கு தண்டனையும் வாங்கிட்ட பிறகு அடுத்தது என்ன தெரியுமா, இங்கே தான் நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற காரியத்தை கண்டு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். 24வது வசனம், அவள் ஒரு குமாரனை பெற்றால், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். முடிஞ்சிச்சு கதை, பழைய கதை முடிஞ்சிச்சு. தம்பி கேளுங்க, உடனே நீ செய்யறதெல்லாம் உன்னை அழிக்க போறேன், பத்சிபாவை அழிக்க போறேன், உன்னையும் அழிக்க போறேன், உன் புள்ளையும் அழிக்க போறேன். இல்லை, ஒரு பனிஷ்மெண்ட் முடிஞ்சிச்சு. பனிஷ்மெண்ட்டா அது ரிமூவல், அது என்னன்னு தெரியல, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் நவ் சாலமன் வந்துட்ட பிறகு, சாலமன் என்ற ஒரு குழந்தை பிறந்த உடனே பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை சொல்லுங்க அவன் மேல் அன்பா இருந்தார். முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கடவுள்
எப்பேற்பட்டவர், அவருடைய இருதயத்தை நீங்கள் பார்க்கணும். நம்ம பைபிளில் என்ன அழகான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ நம்பர் 1 பாயிண்ட், சர்டன் திங்ஸ் cannot be undone. சில சிக்கல் திருப்பி அதை எடுக்க முடியாது. சில சிக்கல்களை எடுக்க முடியாதனால என்ன பண்ணணும், நான் சொன்னேன்னு பேஸ்ட்டு அமுக்கணுன்னு வந்துச்சு, திருப்பி பேஸ்ட் எப்படி உள்ளே போட முடியும்? அந்த மாதிரி பாலை கீழே கொட்டிட்டோம், திருப்பி எப்படி எடுக்க முடியும்? ஸோ அப்போ என்னங்க பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னா, நடந்ததை விட்டுணும். அப்படியே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை திருப்பி கிண்டவே கூடாது. 2 காரியங்கள் நீங்கள் பார்க்கணும். என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேண்டாத பாரங்களை சுமந்துட்டு இருக்கிறோமான்னு கேள்வி பண்ணணும். unnecessary excess baggage we carry. அனாவசியமான பாரங்கள், அனாவசியமான சிந்தனைகள், வருத்தப்படுகிற காரியங்கள். நீங்கள் சும்மா இருக்கிற போல வருத்தப்படுகிற யோசனைகளா யோசிக்கிறோமா? யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் சும்மா இருக்க போலயே சோகம், உங்கள் முகமே மாறிடுச்சுன்னா ஏன் தெரியுமா? உங்கள் மைண்டு உள்ள சோகமான யோசனையை நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. அதை விரட்டணும், அப்படின்னு துரத்தணும். ஏன்னா ஒன்று, நம்மளால சரி செய்ய முடியும்னா நம்ம சரி செஞ்சிடணும். ரிக்ரெட்ஸ் இருக்குல்ல, 2 காரியம் இருக்கு நம்முடைய வருத்தத்தில். 2 விதமான ரிக்ரெட்ஸ் இருக்கு. என்னன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சதை ரிப்பேர் பண்ண முடியும்னா அவங்கள ஃபோன் பண்ணி பேசிடணும், இல்லை அவங்கள சந்தித்து மன்னிப்பு கேட்டுடணும். அதுக்கு ஏதாவது திருப்பி கொடுத்துட்டோன்னா நமக்கு அதோடைய வல்லமை போச்சு. நம்மளை துன்பப்படுத்துகிற அந்த ரிக்ரெட்டு வல்லமையை பிடுங்கியாச்சு. அது வாயில் இருக்கிற பாய்சனை பிடிங்காச்சு. அது ஒன்றும் செய்ய முடியாது. புரியலையா? இன்னைக்கு உங்களுக்கு மனசில் நம்ம அப்பா அம்மாட்ட பண்ணலன்னு, அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னா கோ அண்ட் காம்பன்சேட்டட் இமீடியட்லி. உங்கள் அப்பா அம்மாவோட நல்ல, அதுக்கு தான் நான் வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, போண்டா வாங்கி கொடுக்கணும், எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு நல்லது செய்யணும், எதாவது பேசணும்னா நீங்கள் போய் உடனே என்ன பண்ணிடணும், இதை சரி செய்யணும். அப்பா அம்மாட்ட சாரி சொல்லணும்னா சாரி சொல்லணும். குழந்தைகிட்ட கூட சாரி சொல்லணுமா, ஹஸ்பண்ட்ட சொல்லணுமா, மனைவிட்ட சொல்லணுமா, கூட வேலை செய்கிறவங்ககிட்ட சாரி சொல்லணுமா? சாரி சொல்லாட்டா உங்கள் வாழ்க்கையில் அது உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். இந்த சாரியில் தான் வல்லமை இருக்குது. அதான் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர்கிட்ட. 1 John 1:9 என்ன சொல்லுது? If you confess your sin, he is just and faithful to forgive you of all your unrighteousness. உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் என்ன சொல்றாரு ஆண்டவர்? எல்லா அநீதிகளையும் மன்னிக்கிற தேவன். அவர் என்ன சொல்றாரு? உன்னை சுத்திகரிப்பாராம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மனசுல குத்தி கொண்டு இருக்கிற பிரச்சனைகள் இருந்தா ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லணும். 2வது, அந்த பாதிக்கப்பட்ட நபரோட பேசி சரி பண்ணிக்கணும். இங்க பாருங்க, நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட அன்னைக்கு பேசிட்டேன், நான் அன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, அன்னைக்கு என்னவோங்க கோச்சிக்காதுங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. என்னது ஆயிடுச்சு? ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஆனால் நான் செஞ்ச தப்பு, கொஞ்சம் மன்னிச்சுங்க, ஐ ஃபீல் சாரி, ஐ வாண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், தப்பாக நினச்சிக்காதுங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வாய் வராது, கை வராது, பபன்னு வாங்க. நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். அவங்களுக்கு தே கான்ட் டேக் தட். நீங்கள் போய் சண்டை போட்டால் எடுத்துக்குவாங்க. உங்களை தாழ்த்தின உடனே தே கான்ட் டேக் இட். உடனே ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர், கட்டி பிடிச்சிவாங்க, ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அதுதான், இதுதான் ஒரு ரெக்கன்சிலேஷனுடைய வல்லமை. நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பி நட்பு வந்துடும், நம்முடைய பாசம் திருப்பி வந்துடும். ஆனால் சப்போஸ் அந்த ஆள் செத்து போயிட்டானா என்ன பண்ணுறதுங்க? அங்கே தானே இப்போ ப்ராப்ளமே நிறையா பேருக்கு. அதனால்தான் நல்ல கல்லறையில் போய் என்ன பண்ணுறாங்க, பூ வாங்கி ஊற்றுறது, சென்ட்டை வாங்கி ஊற்றுறது, கோபுரத்தை வாங்கி கட்டி போடுறாங்க. அது விட கிடையாதுங்க. அதுக்கு என்ன தெரியுமா, அது ஆள் போயிடுச்சு, சான்ஸ் இல்லைன்னா பிரைஸ் தலான்னு மறந்துடணும். அவள் தான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டான். அவள் தான் சும்மா தலையை உடைக்காது. ரொம்ப ஆவிக்குரிய ஜீவன் மாதிரி, ரொம்ப ஓவர் ஆவிக்குரிய ஆள் மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அது இல்லை பிரதர், அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது பிரதர், அது யோசனையே வந்து கொண்டு இருக்கிறது பிரதர், அப்படியே அது என்னை பாரப்படுத்தி கொண்டு இருக்குன்னு ஆடிட்டது. என்ன அது? சரி, விட்டு தள்ளு. யூ நீட் டு ஃப்ளஷ் டவுன், யூ நீட் டு டிஸ்கார்ட் இட். அதை தூக்கி குப்பத்தட்டில் போடுற மாதிரி படான்னு போட்டுடணும். அவள் தான் விட்டுட்டு முன்னேறணும். கரெக்ட் இல்லையா? ஆள் போயாச்சு, அப்புறம் நம்ம உட்காந்து அதுதான் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் ஒன்று படிப்பை விட்டுட்டுங்க, இப்போ உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க முடியும்? படிப்பு அப்புறம் நான் காலேஜில் முடியும், அதை பற்றி ஏன் பேசுகிறேன்? நீங்கள் மனசை தைரியப்படுத்தி என்ன பண்ணோம், இந்த யோசனைனால வேஸ்ட்டு, இதை யோசித்தாலும் யூஸ் இல்லை, இது சீப்போ அப்படின்னு துரத்தி விட்டுணும். அவ்வளோதான். யூ மஸ்ட் லேர்ன் டு டிஸ்கார்ட் சச் தாட்ஸ். ஆனால் செய்ய வேண்டிய காரியங்கள் தவறுனா நம்ம மனசு குத்துதில்ல, நம்ம அதை ஏசப்பாட்ட சொல்ல போல அந்த மன்னிப்பில் இருக்கிற வல்லமை
அதில் அறிக்கையிடும் பொழுது நம்ம மனசில் இருக்கிற அந்த பாரம் நம்ம விட்டு போயிடும். ஒரு சமாதான சந்தோஷம், அந்த பீஸ் அண்ட் ஜாய், அதை கில் பண்ணுறது தான் இந்த ரிக்ரெட். நல்லா கேளுங்க, நிறைய பேருக்கு வந்து ரிக்ரெட்டும் ரிப்பென்டன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரிப்பென்டன்ஸ் மனம் திரும்ப போல ரிக்ரெட் இருக்காது. ஆனால் நிறைய பேர் ரிக்ரெட் தான் ரிப்பென்டன்ஸ் நினச்சிட்டு ரொம்ப பக்தியாக, ஆமாங்க ரொம்ப பாவம், தப்புங்க 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 ஜெயில் உள்ளே இருப்பான், சொல்லிட்டு விடுதலை ஆகாது. ஒரு மனுஷன் அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு படும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் வந்துடும். there is a time of refreshing that comes. அந்த அழுத்தத்துக்கு அப்புறம் அந்த மாற்றம் வந்துடுது நம்ம வாழ்க்கையில். ஒரு ஃபீலிங், தப்பு செஞ்சோன்ற ஃபீலிங்கை ஏசப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், திருநது திருப்பி கொடுத்துடணும். செய்ய வேண்டியது ஏதாவது சரி செஞ்சிட்டோன்னா நம்ம எதிரிகள் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். ஏன் எதிரியாக இருக்கிறான்னா, அவனுக்கு ஏதோ சேர வேண்டிய பணத்தை நீ கொடுக்காம ஏமாற்றிருந்தேன்னா, தலைவா வாங்க இங்கே மறந்து போயிடுச்சு, வயசாயிடுச்சு, எனக்கு இப்போ தான் ஞாபக சக்தி வந்திருக்குது, இந்தாங்க பிடிங்க, இது உங்களுக்கு சேர வேண்டிய சமாச்சாரம் வச்சுக்கங்கன்னு, ஐயோ வாயெல்லாம் பல்லாயிடும் அவனுக்கு, அவ்வளோதான். அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் என்ன செய்கிறோம், எங்கள் 3 வருஷத்துக்கு முன்னால் ஆயிடுச்சுங்க, இப்போ எப்படிங்க போய் சொல்கிறது, இவருங்க இதுதான் சிக்கல். அப்போ 3 வருஷம் இன்னும் 30 வருஷம் வச்சுக்க போறியா தலைமையில்? சால்வ் பண்ணிடுங்க, சால்வ் பண்ணிடுங்க, சால்வ் இட். செய்ய முடிகிறத செஞ்சிடணும், மன்னிப்பு கேட்குறது மன்னிப்பு கேட்டுடணும். இதை ரெண்டும் செய்ய முடியாத மேட்ரை அப்படியே இல்லாததை போல நினச்சி துரத்தி விட்டுணும், அவ்வளோதான், ஃபினிஷ்ட். அதை பற்றி யோசிக்கவே கூடாது. என்ன சொல்லணும், இதை பற்றி நான் யோசிக்க போகிறதில்ல, இது முடிஞ்ச கதை, இதை பற்றி நான் யோசிக்க முடியாது, இதை யோசிக்கிறனால எனக்கு எதிர்மாறியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து என் சரீரத்தை கெடுக்க போகுது, என் சந்தோஷத்தை கெடுக்க போகுது, என் சமாதானத்தை கெடுக்க போகுது. இந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி இருக்க போல ஒரு யோசனை நீங்கள் யோசிக்கணும். என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷன் நீங்கள் ஒத்துக்கணும். என்னங்க என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். First of all, you must accept that I'm a human. I can also make mistakes. Sometimes ரொம்ப ஹார்டாக இருப்போம் நம்ம மேலேயே. நம்ம என்ன செய்கிறோம், கடவுளே தண்டிக்க மாட்டார், நம்மளே தண்டிச்சுட்டே இருப்போம். நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, யூ மஸ்ட் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நம்மகிட்ட என்ன சொல்லணும், நம்மளே நம்ம மன்னிக்கணும். ஃபஸ்ட் நம்மளே மன்னிக்க முடியாதனால்தான் நிறைய பேர் சைக்காலஜி சொல்கிறாங்க, போய் கை கழுவாங்க. அதான் இயேசு கிறிஸ்துவ அவன் சிலுவையில் அழைக்க சொல்லிட்ட பிறகு அந்த கிறிஸ்டியன் சினிமாவில் பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த அதிகாரி என்ன பண்ணுறான், பைலட்டு கையில் தண்ணி ஊற்ற சொல்கிறான். உடனே இந்த ரத்த பலி என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தை திருப்பி தண்ணி ஊற்றுன்றான். அவன் சொல்கிறான், இப்போ தானே ஊற்றுனேன்றான். அது இல்லை, திருப்பி ஊற்றுன்றான். சரி, அது விடாது. அவன் 30 நாள் ஊற்றினா கூட ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது. இட்ஸ் இன்சைட். இன்னைக்கு நம்ம லைஃப்பில் பாருங்கள், we must get rid of such thoughts. அதுக்கு மன தைரியத்தோடு ஆகி நம்ம என்ன சொல்லணும், இது எனக்கு தேவையில்லை, நான் ஒரு மனுஷன்தான், நான் தப்பு செஞ்சேன், பரவாயில்ல, நான் தப்பு செய்கிறேன், நான் தாழ்த்தினேன், முடிஞ்சிச்சு, மிஸ் பண்ணேன், பரவாயில்ல, ஐ ஆம் அ மேன், இட்ஸ் ஓகே. ஆனால் இந்த தப்பு நடந்தது, இந்த இழப்பு நடந்ததில் ஒரு லெசன் எப்படியா கற்றுக்கிட்டு போகிறேன். எப்படி என்ன செய்யணும், ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன் ஐ எம் கோயிங் டு லேர்ன் அ யூஸ்ஃபுல் லெசன். இதுதான் ஸ்மார்ட்னஸ். இதையே பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம். இப்போ நம்ம தெளிவாயிடுச்சு, உடனே என்ன சொல்கிறேங்க உங்கள் மைண்டில், அதில் ஒரு லெசன் வரும். நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாம், நம்ம உடனே செஞ்சுருக்கலாம், நம்ம மனசில் ஒரு ஏதோ சொல்லிச்சு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம், நம்ம மூளையில் யோசித்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கோம். நம்ம நம்முடைய பெருமையை யோசிச்சுட்டு விட்டுட்டோம், நம்ம தாழ்த்தி கொடுக்கணும். ஸோ இந்த நடந்த இதில் ஒரு தவறுன்னு தெரிஞ்ச பிறகு, அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்ட பிறகு, ஃப்யூச்சரில் அதை நான் செய்யாமல் இருப்பேன், இல்லாட்டா ஃப்யூச்சரில் நான் இப்படி செய்வேன் அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு அந்த சந்தர்ப்பமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிடணும். ஆமென். புரிஞ்சிச்சா நீங்கள்? இட்ஸ் a lesson that you learn. That is what is called experience. உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஆமாம் சார், நிறையா இருக்குது சார், நிறையா இடத்துல மொட்டி மோதி வந்துக்கிறேன் சார், எனக்கு கற்றுக்கிறேன் சார். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். அதே பிரச்சனையை திருப்பி திருப்பி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். முட்டாள் தான் போய் என்ன பண்ணுவான், செஞ்சதையே திருப்பி 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 he will learn and still do that. இல்லை, ஒரு வாட்டி தப்பு செய்யலாம், 2வது வாட்டி தேவையில்லை. அதுலேருந்து லெசன் கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம முன்னேறி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்புறம்
ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் நமக்கு புதிய தருணங்களையும் வாசங்களையும் தரப்பாருன்ற ஒரு நிச்சயம். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன்னு, காட் இஸ் அ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ். யூ நோ தட்? தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் பல தருணங்களை தருவார். ஒரு தருணம் போயிட்டா கூட இன்னும் பல தருணங்களை நமக்கு தருவார். இன்னைக்கு ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார் டோர்ஸ். நீங்கள் நினைக்கலாம், அண்ணா இந்த மாதிரி காரியம்லாம் நான் செய்யலைண்ணே, நான் செஞ்சுருக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார் ஆண்டவர். அப்போது இந்த ஞானத்தில் ஒழுங்காக பயன்படுத்தி காரியங்களை நம்ம செய்யலாம். சில சமயம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுனால தான் நமக்கு ஆழமாக சில கொள்கைகள் வரும். என்ன வரும்? சில கொள்கைகள் வரும். சிலவங்க அப்பா அம்மாட்ட ஒரு மாதிரி நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசு மாறின பிறகு அவங்க மனசில் என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எல்லா வயசானவங்களையும் நான் மதிக்க போகிறேன். எப்படி வந்துச்சு? மரத்தில் கீழே உட்காந்து தியானம் பண்ணனால கர்த்தர் பேசினாரா? இல்லை, இவனே தப்பு செஞ்சான், தப்பு செஞ்சதை உணர்றான். இப்போ தெளிவாயிட்டு வருத்தப்பட்டு என்ன பண்ணுறான்? நான் இருமை என்ன பண்ண போகிறேன்? வயசான ஆண்டிங்களெல்லாம் மதிக்க போகிறேன், வயசான அங்கிள் எல்லாம் மதிக்க போகிறேன். நான் பணம் வந்துச்சுன்னா ஒரு முதியோர் இல்லத்துக்கு நான் காசு கொடுக்க போகிறேன். இப்படி இவரே பிளான் எல்லாம் வந்து என்ன பண்ணுறான்? இஸ் லுக்கிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பிளஸ். புரியலையா? இப்படி நல்ல கொள்கைகளும் நல்ல தீர்மானங்களும் அவருடைய வாழ்க்கையில் வந்து புது திங்ஸுக்கு வி ஆர் ஆல் ஓப்பன். இன்னைக்கு நம்ம கஷ்டத்துலேயும் தப்புலேருந்து தான் நம்ம கற்றுக்கிறோம். தப்புலேருந்து கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது நான் ஒழுங்காக நான் இந்த மாதிரி காரியங்களை நான் செய்ய போகிறேன், நான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை ஃப்யூச்சரில் ஐ வில் அவாய்ட் அண்ட் ஐ வில் காம்பன்சேட் இட். இன்னைக்கு கூட உங்கள் லைஃப்பில் நல்ல தீர்மானங்கள் எடுக்கலாம். ரிக்ரெட்ஸ் வேணாம். இப்படி பண்ணலன்னா இப்போ நான் எப்படி இது மற்றவங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கலாமே, இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யலாமே, நான் இந்த மாதிரி காரியங்களை செய்யலாமே அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானம் எடுக்க போல் நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பு மேலே வரும், ஒரு ஸ்டெப்பு கீழே போகிற காரியங்கள் இருக்காது. இன்றைக்கி நான் சொன்னேன், இந்த ரிக்ரெட்ஸை எப்படி நம்ம எதிர்கொண்டு ஹேண்டில் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி காரியத்தை மன்னிப்பு கேட்டு மனுஷங்கிட்ட சரி செய்ய வேண்டியதையும் நம்ம சரி செஞ்சுட்டு நம்ம துரத்த வேண்டிய காரியங்களை துரத்திடணும். அதை வச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது, அதை வச்சு சொத்து மாதிரி கொண்டாடக்கூடாது. இதை விடு, இதை பற்றி பேசாத, திருப்பி ஃபினிஷ்ட் அப்படின்னு நம்ம மைண்டுக்கும் சொல்லணும். நம்ம திருப்பி அதுக்கு போகக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, ஐ பிரஸ் ஆன் நாட் லுக்கிங் பேக். ஒரு வசனம் இருக்குதா இல்லையா? கடந்ததை நான் நோக்காமல் நான் முன்னால் இருக்கிறதை என்ன பண்ணுறேன்? அதை நோக்கி நான் ஓடுகிறேன். கடந்த காரியத்தை பற்றி நான் திரும்பி பார்க்காம முன்னால் பார்த்து கொண்டு, பவுல் தானே சொல்கிறாரு, ஐ பிரஸ் ஆன் ஃபர்கெட்டிங் தோஸ் திங்ஸ் பிஹைண்ட், ஐ லீவ் தெம். அதை விட்டுட்டு நான் முன்னால் போகிறேன்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அதெல்லாம் விட்டுட்டு நம்ம போனோம். இன்னொரு காரியம் சொல்கிறது கேளுங்க, இதில் ரொம்ப முக்கியமான காரியம், நீங்கள் ஆண்டவரை குறித்து நீங்கள் என்ன யோசித்துருக்கிறீங்க? எப்பேற்பட்டவர்? இன்னைக்கு நிறையா பேர் கடவுள் வந்து கொடூரமானவன் நினச்சிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் லத்தி வச்சு அடிக்கிறதுக்கும் சங்கிலி வச்சு அடிக்கிறதுக்கு மாதிரி நினச்சிருக்காங்க. இல்லை, ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ். கடவுள் வந்து தேவன், நம்மளை படைத்த தேவன் நம்மளை நல்லா அறிந்திருக்கிறார் ஐயா. அதனால தான் பாரு, அந்த சாலமன் குழந்தை என்ன சொல்றாரு? அவர் மேலே பாசம் கொண்டாராம். நீங்கள் நினச்சிருப்பீங்க கரம் வச்சு அவன் வம்சமே கெடுத்திருப்பாருன்னு. அதுதான் தப்பா யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டவர் ஹீ இஸ் ஃபார் யூ, உனக்கு எதிரி அல்ல. உன் வாழ்க்கையை கட்டுவது தான் அவருடைய மனபாரம். உனக்காக தன் ஜீவனே தந்த தேவன். நீ தவறு செய்வ, மிஸ்டேக் செய்வேன்னு தெரியும். உன் குழந்தை கண்டிப்பா பொய் பேசும், ஏமாத்தும். உங்க குழந்தை என்ன பண்ணும்? பொய் பேசும், ஏமாத்தும். இது தீர்க்க தரிசனம் இல்லை, எல்லா பிள்ளைகளும் நம்மெல்லாம் செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் அவங்க செஞ்சு அப்புறம் தான் அவங்க ஆண்டவர் அறிஞ்சு அப்புறம் அவங்க மாற போறாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்றோம்? இந்த குழந்தை பொய் சொல்லுது, இந்த குழந்தை ஏமாத்துது, அப்போ அது உள்ள பிசாசு இருக்குது, ஒன்று வேப்பல் எடுத்து பேய விரட்டும்னு யோசிக்கிறாங்க. என் செல்ல குழந்தைன்னு அன்பு காமிக்கிறாங்க. ஏன்னா குழந்தை மனுஷன்னா அப்படித்தான் இருப்பாங்க. வளர வளர கத்தர் அறிஞ்ச பிறகு, கத்தருடைய வசனம் உள்ளத்தில் போன பிறகு அவங்களுடைய சுவாபமே மாறி இயேசுவின் சுவாபம் வந்துடும் நமக்கு தெரியும். அப்போ நம்ம தேவனுக்கு தெரியாதா? என் பிள்ளை தப்பு செஞ்சதுன்னா இது எல்லாரும் அதான் நம்மளை ஹியூமன் பீயிங்னு நம்ம நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நானும் தப்பு செய்வேன், யானைக்கும் அடி, அது லைசன்ஸ் கிடையாது, புரிஞ்சுங்க. உடனே சொல்லிட்டு போய் நம்ம எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆனால்
நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்மளையே கத்தி வச்சு குத்திட்டு இருக்க மாதிரி வதைக்கக்கூடாது. இது கில்ட்டி கான்ஷியன்ஸ் வந்து சைக்கோ ஆகி மைண்ட் அஃபெக்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ரிக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிலுவைகிட்ட கொண்டு வந்து ஆண்டவரே அப்படின்னு விட்டுட்டு நம்மளையும் நம்ம நேசித்து நம்மளையும் மன்னிச்சு நம்ம சொல்லணும், நான் ஒரு மனுஷன்தான் செய்கிறது தானே. இதை நம்ம யோசிக்கும் பொழுது மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி நம்ம நடத்த ஆரம்பிக்கிறோம். we are able to understand others. இவைகளெல்லாம் முடிச்சுட்டு நான் எப்படி முன்னேறுறது, அந்த பாயிண்ட்ல தான் என்னதான் ஆனாலும் நம்ம கடைசியாக ஒரு காரியம் வரும் நம்ம வாழ்க்கையில். நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் தெரியுமா? உங்கள் லைஃப் பர்பஸ்லையும் லைஃப் டெஸ்டினிலையும் இருக்கணும். பிரதர், வீட்டில் யாராக மறித்தாலும், வீடே ரெண்டாக விழுந்தாலும், வேலையே போனாலும், குழப்பமே ஆனாலும் ஒரு காரியம் என் கண் இருக்கும். அது எது தெரியுமா? ஐ ஹாவ் அ டெஸ்டினி, ஐ ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். சிஸ்டர், பிள்ளைகள் கைவிட்டாலும், ஆஃபீஸில் கைவிட்டாலும், இன்னைக்கு நஷ்டமானாலும், எனக்கு எது ஆனாலும் ஒன்று, நான் பிறந்தது ஒரு நோக்கம், எனக்கு அடைய வேண்டிய ஒரு லக்கு இருக்குது. இதில் என் கண்ணை பதித்திருப்பேன். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, நான் போயிட்டே இருப்பேன்ப்பா. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஒரு காரியம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் திடீர்னு இழப்பு நடந்துச்சு. குடும்பம் உடஞ்சி கூட போயிருக்கலாம், கணவன் ஓடிட்டுருக்கலாம், ஒய்ஃபு ஓடிட்டுருக்கலாம், பிள்ளைகள் நம்மளை மறந்து போயிருக்கலாம். அதுக்காக இதையே யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கை அப்படியே ஒரு பொந்தில் மாட்டினா மாதிரி இல்லாதபடி நம்ம இதை சொன்னதெல்லாம் தூக்கி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எழும்பி நம்ம ஓட்டத்தை என்ன பண்ணணும்னா, ஐ மஸ்ட் கீப் மை ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் மை காலிங். அதான் அவர் சொல்கிறாரு, ஐ வாண்ட் டு டேக் ஹோல்ட் ஆஃப் தேட் ஃபார் விச் கிரைஸ்ட் டுக் ஹோல்ட் ஆஃப் மீ. பவுல் என்ன சொல்கிறாரு? என்னை எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு என்னை பொறுக்கி எடுத்தாரோ அதை நான் பற்றி கொள்ளுவேன். நான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மைண்டில் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பாதித்தவன், நம்ம அவன் இவன் எவனும் ஆனாங்க, எந்த பிரசங்கரும் ஆனா, எந்த ஊழியக்காரனும் ஆனா, இயேசு என்னை அழைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் நான் ஓடணும். எனக்கு சில காரியம் கொடுத்துருக்கிறார், எனக்கு சில திறன் கொடுத்துருக்கிறார், எனக்கு சில பணம் கொடுத்துருக்கிறார், பவர் கொடுத்துருக்கிறார், அந்தஸ்து கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் இதெல்லாம் வச்சு என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த அழைப்பு, அந்த நோக்கத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணோம். எனக்கு வேற எதுவுமே யோசனை இல்லை. இப்படி இருந்த நாள் தான் அந்த யோசேப்பு அநேக தடவை அந்த பொம்பளை வந்து டெய்லி பாவத்தில் வா 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 ராஜா வான்னு கேட்டுட்டே இருந்தான். ஒரு நாள் கூத்து இல்லை. அந்த சிம்சோனுக்கு அந்த புத்தி கிடையாது. வல்லமை வரும், விசிட்டேஷன் அனாயிண்டிங் வந்தோடனே குருகுருன்னு ஆடுவார், அதுக்கப்புறம் ஊரை சுற்றிடுவார். ஆனால் யோசேப்புக்கும் அதே சோதனை வந்துச்சு. ஏன் நின்றான்? ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு ராஜாவுடைய நெக்ஸ்டாக இருப்பேன், ஒரு செக்ரட்டரியாக இருப்பேன். இது பெரிய காரியத்துக்காக நான் போயிட்டே இருக்கேன்னு போல. இந்த கச்சடா மேட்ரு ஒன்று வந்திருக்குது, இந்த சின்ன மேட்டரு இதில் சிக்கிடக்கூடாது. எப்படி? அவன் மைண்ட் எதில் இருந்துச்சு? அந்த பெரிய அரசாங்கத்தில் நான் இருக்க போகிற ராஜாவுக்கு நெக்ஸ்டாக நிற்க போகிறேன். இது சில்ட்ர மேட்டர். இது என்ன மேட்ரு? சில்ட்ர மேட்டர். உனக்கு அங்கே முன்னால் பெருசே ஒன்றும் இல்லைன்னா வரதெல்லாம் ஆண் வாயை பொழப்பாங்க. ஏன்னா அவனுக்கு அது பெருசாக இல்லை, இதுதான் பெருசாக இருந்து கடைசியில் ரோட்டில் நடு ரோட்டில் நிற்க விட்டுட்டு போயிடுவாங்க அம்போன்னு. இன்றைக்கி நிறைய பேர் குழந்தையும் குடும்பத்தையும் வேலையும் மானத்தையும் இழந்து கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா தங்கள் வாழ்க்கையில் ஒரு மேலான ஒரு நோக்கமும் அவங்கள அழைப்பும் அவங்களுடைய பர்பஸும் இல்லாதனால்தான் they fell easily for every cheap thing. They gave themselves so cheap. இன்னைக்கு ஒரு பொம்பளை வந்து கூப்பிட்டான உடனே டக்குன்னு கொடுத்தான். ஏன்னா அவன் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அவனை நினைச்சனால தான். நான் யார் தெரியுமா? ஒரு பெரிய காரியத்துக்காக நான் காத்திருக்கிறேன்னா சின்ன காரியத்துக்கு விற்று போட மாட்டான். ஒரு கூழுக்காக எதிர்காலத்தை விற்று போட்டான் ஏசா. இன்னைக்கு அந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கண்ணை வந்து மேலான காரியத்தில் பதிச்சனால மிச்சது எல்லாம் அவனை பாதிக்கலை. நோ 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 நோ, ஐ ஹாவ் அ கிரேட்டர் காலிங். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இஃப் யூ ஆர் டெட் அண்ட் ரிசன் வித் கிரைஸ்ட், சீக் தோஸ் திங்ஸ் தட் ஆர் அபவ் அண்ட் ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அபவுட் ஜீசஸ். கரெக்டா? இன்னைக்கு நீங்கள் இயேசுவோடு மரித்து உயிர் தெழுந்தவர்களாக இருந்தால் மேலான காரியத்தை பாரு, கீழே பார்க்காத. பனிக்குட்டி தான் கீழே பார்க்கும், நீ மேலே பாரு. மேலானவைகளை தேடு, மேலானவைகள் நாடு. இந்த காரியங்கள் எல்லாம் போயிடும், இந்த ரிக்ரெட்ஸ் எல்லாம் போயிடும். உங்கள் இருதயத்தில் ஒரு விஷன்,
இருதயத்தில் ஒரு நோக்கத்தை பதித்து நம்ம வாழுவோம். உங்களுக்கு அழகான ஒரு எதிர்காலம் இருக்குது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்குது. பிரதர் சிஸ்டர், நீங்கள் உங்களை மட்டும் பெரிய தப்பு செஞ்சுருக்கோன்னு நினைக்காதுங்க. என்ன கேட்டுங்கன்னா எல்லாரும் தப்பு செஞ்சுருக்கிறோம். we have goofed and we have messed up our life. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, நீ மெஸ் பண்ணதை ஒரு நல்ல மெசேஜாக மாற்றி உன்னை சாட்சியாக மாற்றுறார். ஆமென். he turns all your mess into a message. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறீங்களா, திரும்பி பார்க்க மாட்டேன், பின்னோக்கே நான், நோக்காதே நோக்காதே, வேண்டாத காரியத்தை நோக்காத. அந்த சகேயு சொன்ன மாதிரி எல்லாம் செய்ய வேண்டியதை நான் சரி செஞ்சுட்டு ஏசப்பா பின்னால் நான் போகிறேன்டா போடான்ட்டான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரதர் லவ் ஃபெயிலியரா, எதிர்பார்த்தது கை கூடலையா, நான் முயற்சி செஞ்சதெல்லாம் நடக்கலையா, நான் கனவு கண்டது நடக்கல, ஏன்? உங்களுக்கு அழகான கனவு ஆண்டு வச்சுக்கிறார், பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இன்றைக்கு அவ்வளோத்தையும் இயேசுகிட்ட கொண்டு வந்து அவருடைய பாதத்தண்டையில் வச்சுட்டு சொல்லுங்க, ஜீசஸ் forgive me. இங்கிருந்து I'm going to go as a free man. சத்தமா சொல்லுங்க, free man. I'm going to be a free woman. I'm going to be a free girl. ஃப்ரீ ஆயிட போறேன், என்னை ஃப்ரீ படுத்துங்க. எனக்கு வேண்டாத பாரம் வேணாம், குற்ற மனசாட்சி வேணாம், குழப்பம் வேணாம், வருத்தம் வேண்டாம். No regrets. I'm a happy person. Jesus washes my sins. Jesus gives me hope. எனக்கு ஒரு அழகான எதிர்காலம் இருக்கு. கண்களை மூடுறீங்களா? உங்களை மனதை தாழ்த்தி சொல்லுங்க, இயேசுவே, நான் ஏன் பின்னோக்கி பார்க்குறேன்? நான் என்னத்துக்கு இந்த வருத்தங்கள், என்னால் மாற்ற முடியாத காரியங்கள் எல்லாம் ஏன் மனசை உடைக்கிறேன்? செத்து போன என் எதிரி எப்படி நான் போய் சண்டை போட முடியும்? முடியாது. ஸோ இதெல்லாம் விட்டுறேன் ஆண்டவரே. என் மனசில் இருக்கிற எல்லா ரிக்ரெட்ஸையும் நான் உங்க கருத்தில் ஒப்பு கொடுத்து கிளீன் ஹார்ட், சந்தோஷம், சமாதானம், ஒரு நோக்கத்தோடு நான் வாழ போறேன். திரும்பி பார்க்க போறது இல்லை ஆண்டவரே. இந்த நாளில் கூட மனசு பாரத்தோடு நீங்க வந்திருக்கலாம். செய்த தவறுகளை குறித்து குற்ற மனசாட்சியோட வந்திருக்கலாம். இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை இருக்கு. எவ்வளவு பாவம் செய்தாலும் அது நம்மளை கழுவும். தாவீது அன்னைக்கு செய்த தவற கர்த்தர் மன்னித்தார். இன்னைக்கு நமக்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை கொடுத்து நம்ம பாவத்துக்காக மரித்த அந்த ஜீவ ஆட்டுக்குட்டி நமக்காக ரத்தத்தை சிந்தினார்ல, பலி. இன்னைக்கு நமக்கு ஏன் பாப்பாயம்? அந்த ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும். அதான் 1 John 1:9, if you confess your sins, he is faithful and just to forgive you all your unrighteousness. நிறைய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் அபார்ஷன் நடந்திருக்கலாம். அது எப்படி நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் கேள்வியே கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு சிஸ்டர். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி அந்த மாதிரி காரியம் நடக்காத மாதிரி உங்களை பார்ப்பார். அதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அர்த்தம் தெரியுமா? just as if you have not sinned at all. இதுதாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல வல்லமை. உன்னுடைய பாவத்தை அப்படியே கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உன் வாழ்க்கையில நடக்காதபடி தான் உன்னை பார்ப்பாரு. ஆனா உன் மனதில் இருக்கிற ஞாபக சக்தியை தான் நீங்க மாத்தி கொள்ளணும். நீங்க சொல்லணும், என் தேவன் என்னை மன்னித்துட்டார், இந்த மாதிரி காரியம் நடக்கவே இல்லை, மன்னித்துட்டார், மறந்துட்டார். I am free. I am free. I am free. If the Son of God sets you free, you are free indeed. குமாரன் உங்களை விடுதலை ஆக்குனா நீ மெய்யாகவே விடுதலை ஆக்கிட்டேன்றாரு. இன்றைக்கு வேண்டாத சங்கிலி உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும். வேண்டாத காரியங்கள் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற தேவன் இன்னைக்கு நீங்க தான் உங்களை மன்னிக்கணும். இயேசு மன்னித்துட்டாரு, நீங்க உங்களையே மன்னிக்க முடியாம இருக்கா? இன்னைக்கு சொல்லுங்க, நான் ஒரு மனுஷன் தானே, நான் மனுஷி தானே, தவறு செய்யறதுக்கு பரவாயில்ல. ஆனா இங்க ஏசப்பாவே என்னை மன்னித்த பிறகு நான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நான் சந்தோஷமா இருக்க போறேன். பழைய காரியத்தை யோசிக்க போறது இல்ல. பயனுள்ள வாழ்க்கை நான் எப்படி வாழ போறேன்னு நான் சிந்திக்க போறேன். நான் முன்னேற போறேன். அப்பா, இந்த நேரத்துல கூட இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீ, ஒவ்வொரு ஆணுக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை எடுத்து உம்முடைய முன்பாக நிறுத்துகிறோம். நீர் அதை உம்முடைய ரத்தத்தால கழுவி மன்னித்து அவர் வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுங்க. இந்த நாள்ல கூட உங்க இருதயத்துல பாரம் இருந்தா நீங்க உங்க இருதயத்தின் மேல உங்க கரத்தை வைங்க. இந்த நாள்ல உங்களுக்கு பாரம், இந்த காரியங்கள், ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும், ஐசக் ஜோ, என் மனசு கிளியர் ஆகணும், இவ்வளவு நாள் என்னை தொல்லை கொடுத்திருக்கிற காரியத்தை இன்னைக்கு இந்த குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு
க்ளீனாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கண்ணா. உங்கள் கரத்தை எடுத்து உங்கள் நெஞ்சு மேலே வச்சு சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுங்க, ஒரு மாற்றத்தை நான் கேட்கிறேன், ஒரு மாற்றத்தை கேட்கிறேன். I will handle all my regrets. Regrets try to kill my joy and peace. I have no regrets. Everything is beautiful. all things work together for my good. என் வாழ்க்கையில் இருக்கிற ஞானமே என் கஷ்டத்திலும் என் தவறுகளிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் நான் அதை திருப்பி செய்ய போகிறதில்ல. என் எதிர்காலத்தில் வேற மாதிரி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற யூஸ்ஃபுல் லேர்னிங்காக நன்றி சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இந்த மாதிரி காரியத்தில் நான் கற்றுக்கொண்டேன், ஞானத்தில் இப்போ நான் மேல்படி நான் போகிறேன் ஆண்டவரே. நான் பின்னோக்கில் முன்னால் போகிறேன். என் வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையை நான் மாற்றிக்க போகிறேன். எனக்கு ஒன்று தெரியும், நீர் என்னை புரிந்துக்கிற தேவன், என்னை அதிகமாக புரிந்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் எனக்காக நீர் சார்பாக இருக்கிறீர். எனக்கு விரோதி அல்ல, எனக்கு நீர் சிபார் செய்கிற தேவன். நீர் எனக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவே, உங்க ரத்தம் எனக்காக பேசுது, நீங்க என்னோட கூட இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ஏசப்பா சொன்னாரு, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் உன்னோட கூட இருப்பேன், உன்னை வாழ வைப்பேன், உன் வாழ்க்கையை அலங்கரிப்பேன், உன் கண்ணீரெல்லாம் தொடச்சி உன் துக்கத்தெல்லாம் சந்தோஷமா மாத்துவேன். மகனே மகளே, உன்னை அழைத்த நோக்கத்தை நீ உறுதியாய் பற்றிக்கொள், நீ பின்னோக்காதே. உன்னை நான் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன் வாழ்க்கையில நான் தொடங்கின காரியத்தை நான் முடிப்பேன். உன்னை அழைத்தவர் நான் உண்மையுள்ள தேவன். உன் தாயின் வயிற்றில உருவாக்கும் பொழுது பேர் சொல்லி அழைத்த தேவன் உனக்காக ஒரு அழகான திட்டம் வைத்திருக்கிறேன்றாரு. இன்றைக்கு சொல்லுவீங்களா, அப்பா என்னை நீங்க நேசிக்கிறீங்களே நன்றி சொல்லுங்க, வாய் திறந்து. என்னை நேசிக்கிறீங்களே இவ்வளவு தூரம் நன்றி, எனக்கு எதிர்காலம் நல்லதா வைத்திருக்கிறீரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே, உங்க சேவையில பயன்படுத்துங்க. நான் சந்தோஷமா வீட்டுக்கு போறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனுங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.